சீர்மிகு சிவகங்கை சீமையை 21 ஆண்டு காலம் மதசார்பற்ற நல்லாட்சி செய்த மாமன்னர் மருதுபாண்டியர் பற்றி பல வரலாற்றுச் செய்திகளை செவி வழியில் கேட்டிருப்போம். அவற்றை ஒன்றை இங்கு காண்போம். குதிரைகள் பாடகம், கோடகம், இவுளி, வன்னி, குதிரை, பரி, கந்துகம், புரவி என 8 வகைப்படும். இவற்றில் இவுளி வகை குதிரைகள் போர்க்காலத்தின் போது வாள், ஈட்டி, கத்தி ஆகியவற்றில் வெட்டுக்களை தாங்கி அவற்றை எதிர்த்து போராடும், பின்வாங்காமல் எதிர்த்து நிற்கும். இந்த ஜாதி வகை குதிரையை தான் சிவகங்கை சீமையின் பாளையத்திபதி பெரிய மருதுபாண்டியர் வைத்திருந்தார். அதேபோல் குதிரையை தேர்வு செய்வதில் பெரிய மருதுபாண்டியின் திறமைசாரமையும் கூட. ஒருமுறை குதிரை வியாபாரி ஒருவன் பெரிய மருதுபாண்டியரிடம் தன்னிடம் இருக்கக்கூடிய அரேபிய குதிரைக்கு இணையான குதிரை எங்கும் இல்லை என்று தனக்குரிய வாய்ச்சாவுடன் விவரித்தான். பெரிய மருதுபாண்டியர் சற்றே தள்ளி நின்று கொண்டு, எங்கே நான் நிற்கும் இடத்திற்கு உன் குதிரையை வரச் சொல் என்றார். ஓ, தாராளமாக என்ற அவன் குதிரையை தட்டிவிட்டான். என்ன வேடிக்கை! குதிரை அசைய மறுத்து அங்கேயே நின்றது. பொறுமை இழந்த வியாபாரி குதிரையின் மீது சவுக்கை சொடுக்கிவிட்டான். அப்போதும் அது நகர்வதாக இல்லை. எப்படி நகரும்? பெரிய மருதுபாண்டியர் வியாபாரியிடம் உரையாடி கொண்டிருந்த போதே குதிரையை தடவி கொடுக்கும் பாவனையில் குதிரையின் முக்கியமான ஒரு நரம்பை தொட்டுவிட்டார். அவர் தொடும் வர்மக்கலையில் வல்லவர் என்பதை வியாபாரி அறிந்திருக்க முடியாது. குதிரையை அதிக விலைக்கு விற்க ஆசைப்பட்டே அவ்வாறு கூறினான் வியாபாரி. பின்னர் நியாயமான விலை கொடுத்து அதை வாங்கும்படி தம் அலுவலரிடம் பணிந்தார் பெரிய மருதுபாண்டியர்.